ஜப்னா போய்ஷன். நீங்கள் சேனலுக்கு புதுசண்டா மறக்காதீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இன்றைக்கு இந்த சேனலில் ஒரு வித்தியாசமான வீடியோ வரப்போகுது. அதுவும் ஒரு குக்கிங் வீடியோ தான். நான் என்னோடய சேனலில் இது வரைக்கும் இந்த குக்கிங் வீடியோ போட்டதில்லை. குக்கிங் வீடியோன்னு சொன்னால் நினைக்கிறேன் அது பெரிய ஒரு குக்கிங்ண்டு ஒரு சிறிய குக்கிங் தான். அதுவும் என்னுடைய நண்பர்களாக அதை சமைச்சு அதை நாங்கள் சாப்பிட போகிறோம். அது முன்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கோழிக்கறியும் பானும் தான் இன்றைக்கு சாப்பாடு. சொன்ன உடனே சில பேருக்கு நாக்கெல்லாம் மூறும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதை நாங்கள் ஒரு வீட்டில் சமைச்சு அதை கொண்டு போய் பண்ணையில் அந்த மாலை பொழுதில் அடிக்கிற காற்றுக்கு அதில் நண்பர்களோடு கூடி சாப்பிட்டா எப்படி இருக்கும், அதுதான் நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறோம். சம்மந்தமான வீடியோ இருக்க போது. இப்படி நீங்கள் சமைச்சு சாப்பிட்ருக்கிறீங்களா என்றால் எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. இது சம்மந்தமான வீடியோ இருக்க போது. வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இப்போ பார்த்தீங்கண்டா மக்களே, இப்போ நாங்கள் இன்றைக்கு என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான வீடியோ தான் பார்க்க தெரியுது. பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பச்சை மிளகாய் வெட்டி கொண்டிருக்கிறோம். உண்மையில் எங்களுக்கு சமைக்க தெரியாதான், என்னுடைய நண்பர்கள்லாம் செய்கிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல கறிக்கு கறி சமைக்கவே முதல் தெரியாது எங்களுக்கு. இதில் எந்த விதமான பிள்ளைகளும் இருந்து இருந்தால் அதுக்கு மன்னிச்சு கொள்ளுங்க. இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல பச்சை மிளகாய் வெட்டி அதெல்லாம் கழுவி போட்டு இப்போ அடுப்பு மூட்டியாச்சு. இனி அடுப்பு மூட்டி அதில் எண்ணெயை விட்டு அதுக்குள்ளே இனி பச்சை மிளகாய் மற்றது வெட்டிய வெங்காயங்கள் மற்றது அதெல்லாம் போட்டு இனி வதக்க வேணும். இப்போ இந்த வதக்கல் நடந்து கொண்டிருக்குது, பார்த்து கொண்டு வந்தீங்களா தெரியும். ஆனால் இந்த வதங்கி கொண்டிருக்க அடுப்பை நான் நினைக்கிறேன் அடுப்பை நல்ல வேகமாக மெரிக்கக்கூடாது, அது கருகி போடும். கொஞ்சம் பார்த்து தான் அடுப்பை மெரிக்கணும். அடுப்பெல்லாம் இப்போ வதங்கிட்டுது. வதங்கின பிறகு நீ நாங்கள் இந்த வெட்டிய இந்த கோழி இறைச்சியை அதுக்குள்ளே நீ நாங்கள் கொட்டி அதை நீ பிரட்டி போட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கணும்னு நினைக்கிறேன் அவிகிறதுக்கு. உண்மையில் சமைக்க தெரியாது தான், ஆனால் இதுதான் முதல் சமையல். நண்பர்களோடு சேர்ந்து சமைக்கின்ற போது அது பிழைச்சாலும் பரவாயில்லை. நாங்களாம் எங்களுக்குள்ளதானா உப்பு கூடினா குறைஞ்சானா அது எங்களுக்குள்ளே தான் பரவாயில்லை. சும்மா ஒரு முதல் டைமில் செய்து பார்க்குறோம். பார்த்திங்கன்னா அப்போ நாங்கள்லாம் அவிஞ்சு போட்டுது. அதை திறந்து பார்த்தோம்னா ரச்சி கொஞ்சம் அவிஞ்சிருக்கு. அதுக்குள்ளே உருளைக்கிழங்குலாம் வெட்டி போட்டு இப்போ நாங்கள் தூள்கள் எல்லாம் போட்டு பிரட்டுறோம். தூள் எல்லாம் போட்டு பிரட்டி உப்பெல்லாம் போட்டு இப்போ நல்லா பதத்துக்கு வரப்போகுது. இன்னும் உள்ளியல் மற்றது வெட்டி வச்சு நாங்களான உள்ளியல் நச்சீரண்ட உள்ளியல் அதெல்லாம் இப்போ இடித்து போட்டு அதுக்குள்ளே ரச்சிகளை கொட்டியாச்சு. இனி கொட்டி இன்னும் ஒரு பால் ஒருக்கா விடத்தான் வேணும். பார்க்க தெரியுது உங்களுக்கு பாருங்க. இன்னும் சொட்டு பால் விட்டாத்தான் நல்லம். இப்போ இன்னும் சொட்டு பால் விட வேணும். இது இப்போ கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். இதை மூடி வச்சு போட்டு கொஞ்சம் பத்த கிடக்குது. பார்க்கவே நல்லா இருக்குது. அதுவும் அந்த இன்னொரு பால் விடுறோம். இன்னொரு பால் விட்டால் அந்த பானுக்கு குழம்போடு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். பால் அம்பட்டு நீ சட்டு இது கோழி கறி தானே, அது கரைஞ்சி விட்டுரும் கோழி. அதில் நாங்கள் என்ன செய்யணும், நீ கொஞ்சம் சட்டு மூடி விடுவோம்னு நினைக்கிறேன். இனி எல்லாம் சரி மூடியாச்சு. இனி நாங்கள் கடைசி விளையாட்டு இனி சோஸை போடுறதான். சோஸ் எல்லாம் விட்டாச்சு. இனி சோஸ் விட்டு இனி நாங்கள் அதை சோஸ் எல்லாம் விட்டு பிரட்டி எடுத்து போட்டு சில பேருக்கு சொல்லவே நாக்கெல்லாம் மூறும். சோஸ் எல்லாம் பிரட்டி எடுத்தாச்சு. இனி சரி கறி வந்துட்டுது.
இனி நாங்கள் இப்படியே கொண்டு போய் அங்கே சாப்பிட்றதான் வேலை. பண்ணையில் சைக்கிளில் போனாங்க பண்ணைக்கு. கண்ணையில் கொண்டு போய் சைக்கிளில் தான் கொண்டு போனாங்க. நடந்து போயிருக்கலாம், அவங்க சைக்கிள்ன்ட்டு போகிறான்னு சொன்னபடியாக சைக்கிளில் போயிருக்கலாம். இதெல்லாம் ஃபன் தானே, இந்த வயசில் தான் ஃபன் எடுக்கலாம். அப்போ அங்கே கொண்டு போய் அப்படியே நாங்கள் எல்லா நண்பர்களும் பானோடையும் ரச்சிக்கறியோடையும் தொட்டு சாப்பிட்டு, அதுவும் அந்த கடற்கரை காற்றுக்கு நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன். இப்படி யாரும் சாப்பிட்ருக்கிறீங்களாண்டா எனக்கு கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க மக்களே. இதன் காலை முடிச்சு கொள்கிறேன்.